Once again, welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா motion in one dimension. So listen, first distance and displacement இது என்னன்னு பார்த்தறலாம். ஓகேவா? The length of path traced by the particle is called distance. Okay. It is a scalar quantity. Next, displacement and the shortest distance from the initial position to the final position is called displacement. It is a vector quantity. So listen, இப்போ ஒரு பாத் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல இருந்து கோயிலுக்கு போற தூரம்னு வச்சுக்கோங்க. இது உங்க ஸ்கூல் இருக்க தூரம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பாத்தை நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா the distance between your school and your home. ஓகேவா? ஹோம் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் உள்ள அந்த பாத்தை நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா that is a distance. That is a distance. அதுவே பாயிண்ட் டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த என்னோட ஃப்ரம் ஹோம்ல இருந்து வீட்ல இருந்து up to school ஒரு straight line வரைஞ்சு measure பண்ணீங்க அப்படின்னா that is called displacement. It is a vector quantity, so it only depends on the initial position and the final position. So initial position ஐயும் final position மட்டும்தான் depend பண்ணிருக்கும் displacement. It is a vector quantity, so vector direction always from initial position to final position. And then listen, one of the important point என்ன அப்படின்னா distance is always greater than the displacement. ரெண்டு ஈக்குவலாவும் இருக்கலாம். டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா இருக்கலாம். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் நெவர் பி கிரேட்டர் தென் டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பவுமே பெருசா இருக்காது. ஓகே, see first question பாருங்க. A man travels in a semicircular path of radius r, then find the ratio of distance to the displacement. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து ஒரு செமி சர்க்குலர் பாத்ல வாக் பண்றான் இல்லையா? ஸோ அந்த செமி சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் ஆர். ஓகேவா? ரேடியஸ் ஆர் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? பாத் ட்ரேஸ்ட் பை தி மேன். ஓகேவா? பாத் ட்ரேஸ்ட் பை தி மேன். ஸோ இது ஒரு செமி சர்க்கிள். ஒரு ஃபுல் சர்க்கிளோட பெரிமீட்டர் என்ன? 2πr. இப்போ இது ஒரு செமி சர்க்கிள்னால அதோட பாதி, அதாவது 2πrோட half, which is equal to πr. This is the perimeter of the semicircle. Then next is displacement. Displacement is point to point distance. அவனோட initial position இங்க, அவனோட initial position இங்க ஒரு semicircle இருப்பா. This is the final position. அப்ப point to point distance என்னவா இருக்கும்? 2r. So இதோட displacement என்ன? Which is equal to 2r. Then ratio distance by displacement என்ன வரும்? Distance by displacement, which is equal to pi r divided by 2r. So r r cancel ஆயிரும், remaining pi by 2. This is the answer. Okay, listen, next question. An ant goes from point P to point Q on a circular path of radius 10 meter. Find the displacement and distance. So listen, so இப்போ நமக்கு ஒரு displacement கண்டுபிடிக்கணும்னா point to point distance. கரெக்டா? point to point distance. P ல இருந்து Q வரைக்கும் உள்ள direct distance. ஓகேவா? So this is a point Q. So இதுக்குள்ள distance displacement. ஓகேவா? P ல இருந்து Q வரைக்கும் உள்ள direct point to point distance தான் displacement இல்லையா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் அ பெரிமீட்டர். ஓகே, அவுட்டர் சர்ஃபேஸ் தானே பார்ப்போம். பீலேருந்து அந்த கர்விக்கல் பார்த்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா அப்படின்னா செக்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரேடியஸ் ஆர் தானே, ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா செக்டர் இந்த ஆர்க் லென்த் தானே, அதாவது பிக்யூவோட ஆர்க் லென்த் தான். ஸோ ஆர்க் லென்த். ஓகேவா? ஆர்க் லென்த் இஸ் அ distance, which is equal to arc length எப்படி மெஷர் பண்றேன்? r into theta. r into theta is equal to arc length, pq arc length. ஓகே, இது ஒரு ஃபார்முலா நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. r into radius into theta in radian. ஓகேவா? லிசன், ஸோ ஆரோட வேல்யூ 10, தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 120 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ 120 டிகிரியோட ரேடியன் என்னன்னா 2π/3. ஸோ ரேடியன் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும், 1 டிகிரி which is equal to π/180 rad. π/180 rad. இதுல இருந்து நீங்க எத்தனை டிகிரி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆர்க் லென்த் இதை மெஷர் பண்ணனா எவ்வளவு வரும்? 20 π/3. That's all. This is the distance. Okay, this is a distance.
So listen, next displacement calculate பண்ணணும் இல்லையா? So displacement point to point இதை எப்படி calculate பண்றது அப்படின்னு பார்த்தா, so listen, so இது ஒரு வெக்டரா நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? Always r vector, radius vector outward to outwards இருக்கும் சரியா? சென்டர்ல இருந்து outwardsல இருக்கும் இல்லையா? so இது பாத்தீங்க அப்படின்னா மூணு வெக்டர். so இந்த டைரக்ஷன்ல ஒரு வெக்டர், அதுக்கும் கண்டினியூஸ் டைரக்ஷன் ஓகேவா? இதோட ஹெட்ல இருந்து இதோட ஹெட்டும் இதோட டெய்லும் ஜாயிண்ட் ஆயிருக்கா? ஸோ இப்போ இதோட ரிசல்டன் மாதிரி இது இருக்கு இல்லையா? ஸோ ட்ரையாங்கிள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டர் பிளஸ் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஓகே. அதாவது நல்லா கவனிங்க, இது அதோட ஹெட்டு, இது இந்த வெக்டர் டி வெக்டரோட டெய்ல் கனெக்ட் ஆயிருக்கு, கண்டினியூஸாக இருக்கு. பட் இதில் வந்து இதோட டெய்ல் வந்து ஆப்போசிட்டில் ஜாயிண்ட் ஆயிருக்கு சரி, ரெண்டு ஹெட்டும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் அதோட ரிசல்டன். ட்ரையாங்குலர் லாவை 1 செகண்ட் எடுத்து பாருங்க, இந்த கான்செப்ட் நல்லா புரிய வரும். ஸோ ஆர் வெக்டர் பிளஸ் டி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வெக்டர்? ஆர் வெக்டர். திஸ் இஸ் ரிசல்டன் வெக்டர் மாதிரி ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தேவை டி வெக்டர் தேவையா? டி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் மைனஸ் ஆர் வெக்டர். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் வெக்டர் மைனஸ் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டால் தப்பு ஓகேவா? ஸோ ரெண்டோட டைரக்ஷனும் வேற வேற. இந்த ஆர் வெக்டர் ஒரு டைரக்ஷனும் ஓகேவா? இதோட மேக்னிடியூட் வேணா சேமா இருக்கலாம், மேக்னிடியூட் ஆர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் தான், பட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகேவா? இந்த ஆர் வெக்டரோட டைரக்ஷன் இந்த சைடு, அதோட டைரக்ஷன் அப்வர்ட்ல இருக்கு சரி. ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் இஸ் 120 டிகிரி ஓகேவா? ஆர் வெக்டர் இந்த ஆர் வெக்டருக்கும் இந்த ஆர் வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 120 டிகிரி. ஸோ இது 0வா நீங்க மாத்திரக்கூடாது ஓகேவா? ஸோ இப்போ நான் மேக்னிடியூட் தானே கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போறேன். இப்போ ஏ மைனஸ் பி, அதாவது ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஃபார்முலா இல்லையா? ரூட் ஆஃப் என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2r இன்டூ ஆர் இன்டூ காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ். ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் ஆர் என்ன? இங்கே 120 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இது நான் ஜென்ரலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஜென்ரலைஸ்டாக ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறேன். அதுலேருந்து நம்ம தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இது 2r ஸ்கொயரா? 2r ஸ்கொயர் மைனஸ் 2r square cos theta. Then next is 2r square காமனா எடுத்துடலாமா? 2r square காமனா எடுத்துட்டா என்ன வரும்? 1 minus cos theta. 1 minus cos theta இந்த சைடு ரூட் இருக்குமா? So which is equal to d which is equal to root of 2 into r square. 1 minus cos theta ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 minus cos theta which is equal to 2 sin square theta by 2. ஸோ இது ஒரு ட்ரிக்னமெட்ரிக் ஃபார்முலா, தெரியல அப்படின்னா இதை படிச்சிருங்க. ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபார்முலா இருக்கும் 1 plus cos theta which is equal to 2 cos square theta by 2. ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தீட்டான்னு வந்துச்சுன்னா இங்கே தீட்டா பை 2 வரும், அதே 2 தீட்டான்னு வந்துச்சுன்னா இங்கே தீட்டா அதில் ஹாஃப் ஆங்கிள் வரும். ஸோ இப்போ 1 minus cos thetaங்கிறது 2 sin square theta by 2. இப்போ ரெண்டு 2 இருக்கா? ரெண்டு 2லேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துடலாம். ஆர் ஸ்கொயர்லேருந்து ஒரு ஆர் வெளியே வந்துடும், சைன் ஸ்கொயர்லேருந்து சைன் வந்து வெளியே வந்துடும். அப்போ 2r sin theta by 2 ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் எனி செக்டர் ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் எனி செக்டர்ஸ் அட் எனி ஆங்கிள் ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 120 டிகிரி. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2r sin theta by 2வா? ஸோ இங்கே 120ல பாதி எவ்வளோ? 60 டிகிரியா? அப்போ 2r sin 60 டிகிரி. தென் விச் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்ன? 10, sin 60ஓட வேல்யூ √3 by 2. ஸோ இது கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் உள்ளது 10 √3 மீட்டர். That's all. This is the displacement. So ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. For any sector displacement which is equal to 2r sin theta by 2. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ஃபார்முலா சப்போஸ் மறந்தாலுமே நீங்க ப்ரொசீஜர் வைஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்பீட் ஓகேவா? Speed அப்படின்னா the rate at which someone or something moves or operates. Okay, this is a simple definition. For speed, it is a scalar quantity. ரொம்ப முக்கியம், it is a scalar quantity. It has only magnitude, it has no direction. So இப்போ ஒரு particular timeல இதோட ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, இது ஆவரேஜ் ஸ்பீட் மட்டும் தான் இருக்க முடியும். ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும். ஸோ உங்களால்
குமுலேட்டிவா எடுக்கணும் அப்படின்னா இப்போ t is equal to 0 to t is equal to 4 செகண்ட் வரைக்கும் இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னா இந்த நாலு செகண்ட் இப்போ t is equal to 1 செகண்ட் t is equal to 3 செகண்ட்ல இவ்வளோ ஸ்பீட் இருக்குன்னா அதுக்கு மொத்தமாக ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி தான் இருக்கும். மீன் இந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன தான் கால்குலேட் பண்ண முடியும்னா ஆவரேஜ் ஸ்பீடு தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, அது இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னன்ட்டு புரிய வரும். ஓகே, see first problem பாருங்க. A car is moving from point A to B with the velocity of v1, then it return back to A with the velocity of v2, then find the average velocity, not average velocity, find the average speed. ஓகேவா. ஸோ லிசன், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா. ஏ பாயிண்ட்லேருந்து பிக்கு மூவ் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது? டீங்கிற வெலாசிட்டி, சாரி v1ங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. என்ன டைமு? t1ங்கிற டைம். ஓகேவா, சம்டைம்ஸ். தென் பிலேருந்து அது ரிட்டர்ன் வந்துருச்சு. ஏக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டான். அதே எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஆனால் வெலாசிட்டி வேறு இருந்துச்சுன்னா இட்ஸ் டைம் வில் ஆல்சோ வேரி, t2 டைம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேவா. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஆவரேஜ் ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் by total time, which is equal to total distance என்ன? Total distance are 2 times of x. Okay, first x distance போறான். So return x distance வரான் இல்லையா. அப்போ total 2x distance. Total time என்ன? Total time t is equal to t1 plus t2. This is the total time, correct? அப்போ எனக்கு இந்த t1 plus t2 என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அப்போ t1 நம்ம எப்படி எழுதலாம்னா x upon v. ஓகேவா, x upon v. என்னன்னா speed which is equal to distance by time. ஓகேவா. அப்போ distance which is equal to speed into time which is equal to distance by speed. ஓகேவா, plus. ஸோ இது speed. ஓகேவா. then t2 which is equal to அதே x distance ஆனால் v2ங்கிற speed. ஓகே, this is the total time taken. then total time taken எப்படி எழுதலாம்? x upon v1 plus x upon v2. என்ன பண்ணலாம்? ரெண்டுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துடலாமா? டினாமினேட்டர்லேருந்து எக்ஸை காமனாக எடுத்துடலாம். நியூமரேட்டரில் 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ 1/v1 plus 1/v2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2 times of v1 v2 by v1 plus v2. ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேவா. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். என்னன்னா ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் சேம். இந்த கண்டிஷனில், இந்த கேஸில் என்ன சேமு? டிஸ்டன்ஸ் சேம், different time. ஓகேவா, different time period என்ன ஃபார்முலா? 2v1 v2 upon v1 plus v2. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்துச்சுன்னா டைரெக்டாக உங்கள் மைண்டு இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகேவா. இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு 3 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து 5 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியாக நம்ம டேரக்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட்னு கேட்டிருந்தா டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் 2 into 3 into 5 divided by 5 plus 3 8. ஓகே, இது கேன்சல் பண்ணால் 4. தென் 5 3 is 15/4 மீட்டர்/செகண்ட். ஸோ இதுமாதிரி ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். இது ஒன்ஸ் நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஃபார்முலா டெஃபினட்டாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ஒன்ஸாவது அதை உங்கள் நோட் எடுத்து டெரைவ் பண்ணி பாருங்கள். So next question பாருங்க. A man covers with different velocities v1 and v2 with equal interval of time. Find the average speed. ஓகேவா. ஸோ மேன் கவர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. ஓகேவா, பட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஸோ ஏங்கிற பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ பிங்கிற பாயிண்ட்ல சர்டைன் வெலாசிட்டி v1 அட் டைம் t என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறான்னா x1 டிஸ்டன்ஸ். ஓகேவா, x1 டிஸ்டன்ஸ். அதே v2 வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுறான். v2ங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுறான். நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் v1 விட v2 வந்து கம்மி அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதே டைம் இன்டர்வல் டி, இங்கே எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோன்னே அதே டைமில் தான் இங்கேயும் ட்ராவல் பண்ணியிருக்கான். பட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் பி x2 டிஸ்டன்ஸ். ஓகே, ஏன்னா வெலாசிட்டி வேறு இல்லையா, அப்போ டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வேறையாக தான் இருக்கும். சேம் டைம் இன்டர்வல். ஸோ இப்போ நான்
average speed கண்டுபிடிக்க போறேன். Average speed which is equal to total displacement by total distance by total time. ஓகேவா, total time என்ன ஃபார்முலா? total distance எவ்வளோ? x1 plus x2 x1 plus x2 whole divided by total time period என்ன? 2 times of t. கரெக்டா? listen, இப்போ நான் x1க்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா v1 into distance which is equal to speed into time. okay, v1 into t plus x2. அதாவது இங்கே x1 is equal to v1 into t which is equal to x1, x2 which is equal to v2 into t. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதலாம்? x2 which is equal to v2 into t whole divided by 2t. ஸோ ரெண்டுலேருந்து t காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ரிமைனிங் v1 plus v2 by 2. ஸோ இதோட ஆவரேஜ் எடுத்தாலே முடிஞ்சிடும். சேம் டைம் இன்டர்வல். ஸோ இதோட ஆவரேஜ் v1 plus v2 by 2. ஓகேவா, தட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இது மாதிரி இந்த கேஸில் என்ன? சேம் டைம். ஓகேவா, சேம் டைம் இன்டர்வல், டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ். A man covers half of the distance at the velocity v. Then the remaining half of the distance is traveled with different velocities v1 and v2 at equal time interval. Find the average speed. Okay, so listen, point A ல இருந்து point B வந்து travel பண்றோம். ஓகேவா, so total distance வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2x. total distance என்ன? 2x. so அதுல half of the distanceல, அது x distanceல vன்ற velocityல tங்கிற டைம்ல கவர் பண்றோம். ஓகேவா, t டைம்ல vங்கிற ஸ்பீட்ல. ஓகேவா, vங்கிற ஸ்பீடு. தென் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடு. ஓகேவா, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடு. ஸோ லிசன், இப்போ இந்த ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த பீரியட்ல வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, விங்கிற வெலாசிட்டிலையும் v2ங்கிற வெலாசிட்டிலையும் ட்ராவல் ஆகிறோம் அட் சேம் டைம் இன்டர்வல் t1 பட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா? x1 and x2. ஸோ அப்போ ரிமைனிங் ஹாஃப் என்ன? x டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2 இல்லையா? x1 plus x2. அப்போ x which is equal to x1 எப்படி எழுதலாம்? t1 into v1. ஓகேவா, plus t2 into v2. இது t2 கிடையாது, சேம் டைம் இன்டர்வல் t1. ஓகேவா, ஸோ ரெண்டுலேருந்து t1 காமனாக எடுத்துடுறேன். ஸோ t1 which is equal to x divided by v1 plus v2. So this is a time period for செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி, அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து கவர் பண்ணுறதுக்கான டைம் பீரியட். ஓகேவா, ஸோ லீசன் இங்கே உள்ள டைம் பீரியட் t which is equal to என்ன வரும்? x by v. that's all. ஓகேவா, இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் which is equal to total distance 2x divided by first time என்ன? t plus 2 of t1 இல்லையா? 2 of t1 which is equal to 2x divided by t என்ன? x by v plus 2 times of x by v1 plus v2. ஸோ ரெண்டுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துடுறேன். ஸோ x எல்லாமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உள்ளது which is equal to 2 divided by 1 by v plus 2 by v1 plus v2. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? which is equal to 2 divided by கிராஸ் மல்டிபிள் பண்ணால் v1 plus v2 plus 2v whole divided by v1 into, அது வந்து நான் மேலே v into v1 plus v2. சரி, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் which is equal to 2v into v1 plus v2 divided by v1 plus v2 plus 2v. ஸோ இந்த ஃபார்முலா நான் ஞாபகம் வச்சுக்கன்னா சொல்ல மாட்டேன், ஆனால் எப்படி டெரைவ் பண்ண அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா, நான் வந்து முன்னாடி சொன்ன ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஞாபகம் ஈஸியாக டைரக்ட் சப்ஸ்டியூஷனுக்காக தான் நான் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், மற்றபடி எந்த ரீசனுமே இல்லை. பட் ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா மறந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரொசீஜர் வைஸ் மோஸ்ட்லி சால்வ் பண்ண பழகுங்க. எக்ஸாம் டைமில் உங்களோட ஷார்ட்கட்ஸு டைரெக்டாக எந்தெந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு அப்போது எக்ஸாம் அப்போ அதை பண்ணால் போதும். இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர் வைஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபார்முலா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுந்தாச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபார்முலா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எல்லா கொஸ்டினுமே டேக்கிள் பண்ணிடலாம். சரி, next is velocity. okay, next topic என்ன அப்படின்னா velocity. the rate of change of displacement is called velocity இல்லையா? so rate of change அப்படின்னா ds by dt இல்லையா? so rate of change of displacement velocity v which is equal to ds by dt.
So rate of change na enna differentiation la paathom illaya. So that is called, which is nothing but the slope of ST graph. Slope of ST graph. Displacement time graph இல்லையா. So அதான் displacement time graph என்ன எப்படி போடுவோம், இதான் displacement time graph இல்லையா. So ST graph. So இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் உள்ள ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா that is a slope, instantaneous slope. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல உள்ள ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் in case of curve இருந்துச்சு அப்படின்னா. Okay, listen. இப்போ V is equal to ds by dt இல்லையா. So இது differential form, then ds which is equal to எப்படி எழுதலாம், V into dt, then differentiate on both sides, sorry, integrate on both sides, then s is equal to integral of V into dt. So இதனை integral of V into dt integration la பார்த்தோம் இல்லையா. So which is nothing but area under the VT graph. Okay, area under the VT graph is V into dt. Okay, so always remember area under the VT graph represent the displacement. Area under the VT graph is always represent the displacement. Next, average velocity is del s upon del t, which is equal to s2 minus s1 by t2 minus t1. So listen, a particle is moving with velocity v is equal to b into root x along positive x direction. Then calculate the velocity at t is equal to tau. So இது எப்படி calculate பண்ணலாம்னா, கொடுத்திருக்க question என்ன, v is equal to b into root x. Okay, b into root x. நமக்கு dv என்னன்னு தெரியும் இல்லையா, dx by dt. இங்க ஏன் dx கொடுத்திருக்குன்னா x தான் இங்க displacement, because b into root of x தான் இங்க x ங்கிறது displacement, which is equal to b into root x. இப்போ எனக்கு தேவை, இப்போ வேரியபிள் செப்பரபிள் தான், அதாவது இங்க உள்ள x வேரியபிள்ல நான் ஒரு சைடுக்கு மாத்த போறேன், அதாவது dx upon root x, which is equal to b into dt. b into dt. இப்போ ரெண்டு சைடு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டா நான் மாத்தணும் அப்படின்னா அதுக்கு இன்டகிரேட் நான் பண்ணி ஆகணும். ஸோ இன்டகிரேட் பண்ணா இங்க x பவர் மைனஸ் 1/2 இருக்கு இல்லையா இன்டூ dx. டினாமினேட்டர்ல வந்து நியூமரேட்டர் வரும்போது மைனஸ் 1/2 வந்துடும், which is equal to b கான்ஸ்டன்ட், t டிஃபரன்ஷியேட் பண்ணா t. ஓகேவா. ஸோ லிசன், ஸோ இதோட லிமிட் இருக்கு இல்லையா, இது 0 to tau. ஓகேவா. அட் டவு தானே கேட்டிருக்காங்க, டவுங்கிற டைம்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0லேருந்து டவ் வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ அப்போ 0 to tau. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு அப்பர் லிமிட் என்ன, டவ் மைனஸ் லோவர் லிமிட் 0, விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டவ். ஓகேவா. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க, இப்போ நான் இது தனியாக சால்வ் பண்ணுறேன். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இன்டூ டிஎக்ஸ் இல்லையா, which is equal to x power n plus 1 தானே ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா, n plus 1 divided by n plus 1. ஓகேவா. which is equal to minus half plus 1. அப்போ என்ன வரும், plus half இல்லையா, half divided by இங்கே half தான் வரும், which is equal to 2 into root x. என்ன வரும், 2 into root x. அப்போ இதோட ஆன்சர் 2 root x, which is equal to b into tau. ஓகேவா, b into tau. then இப்போ நான் இப்போ x root x which is equal to எப்படி எழுதலாம், b tau by 2 இல்லையா. நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா velocity தான் கேட்டிருக்காங்க, velocity கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ velocity v is equal to b into root x. அப்போ root x க்கு பதிலா எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், b tau by 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, which is equal to b into tau ஓட வேல்யூ என்ன, சாரி root x ஓட வேல்யூ என்ன, b tau by 2. The answer is b square tau by 2. That's all. This is a simple problem. Next is acceleration. Okay, acceleration, which is nothing but the rate of change of velocity is called acceleration. Similar way, acceleration which is equal to dv by dt. Okay, rate of change of velocity. Okay, velocity is a vector quantity, so which is also the slope of vt graph. vt graph இருக்கு இல்லையா, so vt graph ஓட slope, சரியா, slope of vt graph என்ன அப்படின்னா that is acceleration. ஓகேவா. so மறந்துடாதீங்க, slope of vt graph is acceleration. then listen, a which is equal to dv by dt, then dv which is equal to a into dt. so ரெண்டு சைடு நான் இன்டெகிரல் பண்ண அப்படின்னா dv இன்டெகிரேட் பண்ணா v, a into dt இன்டெகிரல். ஓகேவா. அப்ப ஆல்வேஸ் acceleration time graph ஓட ஏரியா,
ஓகேவா. இதுக்கு கீழே உள்ள ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் வெலாசிட்டி. ஓகேவா. ஸோ இதை பற்றினா நம்ம கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபுல்லாக பார்க்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன் ஒருக்கா. ஓகேவா. VH is equal to integral of ADTனா ஏரியா அண்டர் AT graph. ஓகேவா. ஏரியா அண்டர் AT graph always represent the velocity. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆவரேஜ் acceleration which is equal to final velocity minus initial velocity by total time taken. ஓகேவா. ஸோ these are the simple result. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க. எனக்கு முக்கியமான இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது this expression. ஓகேவா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.